ஹலோ மக்கள், வெல்கம் டு கவர் கிச்சன். இன்றைக்கி கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு, நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து குக்கரில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா அந்த பாசிப்பருப்போட வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா முங்குற அளவுக்கு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பருப்பு, தண்ணி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் இது மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு டைம் ஆச்சு செஞ்சு பாருங்கள். ஸோ குக்கர் வந்து மூடியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதில் அரை மட்டும் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கசகசா அரை ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வடை சட்டி எது வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கலாம். கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதாங்க. அதுக்கு வந்து அதிகமாக எதுவுமே தேவையில்லை. நம்ம காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே அந்த தேங்காயில் அரைச்சோம்ல, அது மட்டும்தான். வேறு எதுவுமே காரம் வந்து அதுவே போதும். வேறு எந்த வித மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பருப்பு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இந்த தோல்லாம் உளிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கலாம். பார்த்திங்களா, பருப்பு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதுவுமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதி வரப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசித்து சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டாச்சு. இப்போ தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜார்லையே நல்லா ஒரு குலுக்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டால் போதும். காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம பெரிய பச்சை மிளகாய் தான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா சுவையாக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.